பற்றியும் சிவனாவை பற்றியும் பார்ப்போம். இல்லையா? அதுக்கு முன்னாடி சபைகள் எங்கெங்கே இருக்கு அப்படின்ற ஒரு சிறிய கண்ணோட்டம் பார்ப்போம். நேற்றுக்கும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இதுல ஆசியாவில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. துருக்கி, இக்காலத்தில் துருக்கி வந்தது ஏசியா மைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்தவங்களுக்கு அது ஆசியா கண்டம் அது. அப்போ வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளோவா இல்லை. மத்திய தரைக்கடல் பகுதியில் அந்த மத்திய தரைக்கடலில் இருக்கிறவங்கள மேலே ஐரோப்பா, இந்த பக்கம் ஆசியா, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா, 3 கண்டம் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு அமெரிக்கா தெரியாது. ஓகேவா? அமெரிக்கா தெரியாது, ஆஸ்திரேலியா தெரியாது, அண்டார்டிகா தெரியாது, இந்தியாவில் கூட நிறைய பாகங்கள் தெரியாது அவங்களுக்கு. சரியா? சீனாலாம் தெரியாது அவங்களுக்கு. இது வந்துட்டு வேர்ல்டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு 500 AD வேர்ல்டு மேப் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு ரெக்கார்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்தியா அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற இந்தியாவுடைய அளவில் தான் வந்துட்டு வேர்ல்டே இருக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது வந்து சரியா தப்புனா தவறு தான் அது. ஆனால் அவங்களுக்கு அது சரிதான். இப்போ நம்மளுக்கு தெரியாம விஷயம் எவ்வளோ இருக்குது இல்லை? அப்போ நம்மளோட பர்செப்ஷன் இப்போ தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை, நம்மளோட பர்செப்ஷன் கரெக்ட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தீர்க்கதரிசன வசனத்தில் நிறைய நம்மளுக்கு தெரியாது இருக்கு. அதான் நம்ம பர்செப்ஷன் தப்பா இல்லை, நம்ம கற்றுக்குறோம். ஸோ அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. அப்படி கற்றுக்கிட்டதுல வந்தது தான் வந்துட்டு டெவலப் பண்ணது தான் வந்துட்டு இப்போ நம்ம கையில் இருக்கிற வேர்ல்டு மேப். இப்போ இருக்கிற வேர்ல்டு மேப்புமே still we are finding it difficult to map certain areas. Okay, Amazon rainforest we are still it is still difficult to map through geosatellite imaging. Ida சரி. So go to this thing. மத்திய தரைக்கடலுடைய மேப் எழுதலாம். இத்தாலி இருக்குதா, இல்ல ஆப்பிரிக்கா வருதா, கைரோ வருதா, இல்ல பல்கேரியா, கிரீஸ், 13 இருக்குது. அங்க ஒரு சர்ச் இருக்குது. It is still called Patmos. ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கேல்ல அளக்கிறதுக்கு அந்த இடங்கள் இருக்கணும். காலட்டவணைப்படி அது முக்கியம் ரொம்ப. It is still called Patmu municipality. Municipality of Patmos. சரி, இந்த எதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து யோவானுக்கு இந்த சபைகளுக்கு இருந்திருக்காரு? அதுக்கெல்லாம் முன்னாடி பத்மூத்தியில் நான் இருந்தேன். நிறைய பத்மூத்தியில் என்ன பண்ணியிருக்காரு? நாடு கட்டுறாங்க. பத்மூ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதை எழுதியிருக்கேன். பத்மூத்தியில் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? After 3 months, history. He was Bishop of Ephesus. He was Bishop of Ephesus. எபேசு சபையில தலைமைத்துவ பதவியில இருந்தார். எபேசு சபையில தலைமைத்துவ பதவியில அவர் இருந்தார். சரி, எபேசு சபை வந்து பவுல் நிறுவன சபை தாங்க. பவுலால் நிறுவப்பட்ட சபை. எபேசியருக்கு எழுதின பவுலால் சுவிசேஷம் எழுதப்பட்ட சபை. சரி, இதுல when John was there, Paul already வந்து கர்த்தவாக்கியம் முடிச்சாச்சு. இந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு தெரியணும். The history line is this. பாருங்க, முதல் ரத்த சாட்சி ஸ்தேவான். ஓகேவா? அடுத்த ரத்த சாட்சி யாருக்கு தெரியுமா? பைபிள்ல இருக்கு. யாருக்கு தெரியுமா? அப்புறமா ஃபாலோயிங்ல வந்துட்டு பண்ணது பவுல். அடுத்தது அதுக்கப்புறமா பேதுரு ரத்த சாட்சியா மாத்தான விடலாம். ஓகேவா?
அதுக்கப்புறம் ஒருத்தரா ரத்த சாட்சியம் மறைக்கிறாங்க. 12 பேர்ல 11 பேர் ரத்த சாட்சியம் மறைத்தார்கள். யோவான் மட்டும் ரத்த சாட்சியம் மறைக்கல. செத்தானா இல்லையான்றது கூட தெரியாது. ஓகே, 11 பேர் ரத்த சாட்சிகள். 11 பேர் மட்டும் இல்ல, தீமோத்தேயு ரத்த சாட்சி, பர்னபா ரத்த சாட்சி, தோமா ரத்த சாட்சி இங்க வச்சாண்டா சென்னையில. செயின்ட் தாமஸ் மவுண்டன் இருக்குங்க பேருங்க. சரி, சோ இவங்க ரத்த சாட்சியா மறுத்தாரு. யோவானையும் ரத்த சாட்சிய யோவானையும் கொல்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோமர்கள் மற்ற இதெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லி எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்தெடுக்கிறதுக்காக போடுறாங்க. கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்தெடுக்கிறதுக்காக போடுறாங்க. காப்பனி உயிர் தப்பிடலாம். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரியான சித்திரவதையிலேருந்து வந்தவங்களை ரோமர்கள் கடவுளர்களாக எண்ணினார்கள். எப்படி பவுலுக்கு வந்துட்டு நாகம் தட்டின போது அவன் தேவன் என்று எண்ணினார்களோ, என்ன பண்றதுன்னு தெரியல. நாடு கட்டுறாங்க. எதுக்கு நாடு கட்டுறாங்க அப்படின்னா, பத்மோ என்பது ஒரு எரிமலை. ஒன்னும் இருக்காது அந்த டைம்ல. அங்க ரொம்ப செழிப்பான பூமி, ஆனா ஒன்னும் இருக்காது. அங்க அவங்களால சாதிக்க முடியாதவர்கள் அவங்கள வந்துட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரியான நிலைமையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம். எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் ஊடாக எழுதப்பட்டது பாருங்க. நம்மலாம் பாக்கியவானா இருக்கணும். நம்மலாம் பாக்கியவானா இருக்கணும். நம்மளுக்கு வர ஒரு சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தாவே என்னை உபத்திரவத்துக்குள்ள தள்ளிட ஏங்க கர்த்தாவே அப்படின்னு. இதெல்லாம் ஒரு உபத்திரவமா நம்மளுக்கு வர்றதெல்லாம் இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஒரு உபத்திரவம் வந்த உடனே ஐயோ கர்த்தாவே, ஏன் கர்த்தாவே அனுபவிச்சீங்க. என்ன கொடுமைன்னா, தாய் முன்னாடி பிள்ளை முன்னாடி தாயை அவ்வளோ கந்தரகோலம் பண்ணி பண்ணுவாங்க. நீரோ மன்னன் வந்து கிறிஸ்தவர்களை மரத்தில் கட்டி வச்சு தார் ஊற்றி அந்த வெளிச்சத்தில் அங்கே ரகத்தை ஓட்டிட்டு போவாங்க. அவங்க வந்து உபத்திரவம்னா ஒரு டெஃபினிஷன் வேணுமா உங்களுக்கு? Go to the first 3 centuries church. அதுதான் டெஃபினிஷன். உபத்திரவத்தோட டெஃபினிஷன் பேசிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, சினிமா பார்க்குற மாதிரி கிறிஸ்தவர்களை சின்ன கட்டியில போட்டுருவாங்க. அதை அவங்க பீ சாப்பிட்றத என்ஜாய் பண்ணி பார்க்கறது அவங்களுடைய பொழுதுபோக்கு, பிரதான பொழுதுபோக்கு. இவன் தோல் விரிக்கப்பட்டாங்க. மார்க் எப்படி தெரியும் பண்ணாங்க? 4 ரதத்துல கை காலெல்லாம் ஒரு இடத்துல பண்ணி விரிச்சு கொண்டாங்க. அவர்களுடைய கிரேக்கர்களுடைய ரோமர்களுடைய இதெல்லாம் எப்படி தெரியுமா? நம்ம அனுவிடுவா சாலை பவுல் ஒரு பேர் ஒரு பெண்ணை உயிர்த்தலை செய்வாங்க. செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி செத்தா தெரியுமா? இது இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு. தொற்காள் தபித்தால் ஏற்பட்ட தொற்காஸ் ஒரு எந்திரத்தில் வச்சு கழுத்தை மட்டும் அப்படியே மேலே தூக்குற இதுதான் உபத்திரம். அந்த தொற்காள் என்ன பண்ணா தெரியுமா? She was a servant in the Roman palace. She evangelized the royals. அவ அது பண்ணதுக்காக அவ அப்படி பண்ணுவாங்க. எங்க கடவுளுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்றீங்க. அவ அப்படி பண்ணதுக்காக ரோமனை பொறுத்தவரைக்கும் உடனே மரணம் வரக்கூடாது. இருப்பை போல எல்லாத்தையும் நொறுக்கிற ஒரு தன்மை. இந்த மாதிரி சாட்சிகள் இப்போ ரீசெண்டா அப்படின்னு சொன்னோம்னா கிரஹாம் ஸ்டீன்ஸ் தான் வேற யாருன்னு தெரியாது. கிரஹாம் ஸ்டீன்ஸ் இது ஒரிசா வாங்கி படிச்சு பாருங்க. இது ரஷ்யா இருக்கு.
மலத்தையும் சிறுநீரையும் அப்பமும் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சபைகள் எல்லாம் உபதிரவத்தில் சபைகள், அந்த காலத்துல இருந்த சபைகள், இவைகளில் மேக்சிமம் உபதிரவத்தில் சபைகள். புரியுதா? அதனால அந்த காலத்திய சபைகள் நம்மளுக்கு வந்துட்டு தேவை இல்லை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா அந்த காலத்தில் அவர்கள் அனுபவித்த இந்த சித்திரவதைகள் வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்குறது, நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியம். இவ்வளவு ஃப்ரீயா நம்ம வந்துட்டு பேச முடியுது. இன்றும் சீனாவில் எப்படி இருக்கு? இன்றும் சீனாவில் எப்படி இருக்கு சபை அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர் கிரவுண்ட் தான் சபை. சைனால இப்போதைய நிலைமை, ஒரு சாட்சி நான் வந்துட்டு கேட்டேன். ஒரு அவங்களுக்கு பைபிள் எப்படி கிடைக்கும் தெரியுமா? பைபிள் ஒரு பைபிளுக்கு $75 அவங்க பே பண்ணணும், $75 பே பண்ணணும். ஓகேவா? பே பண்ணிட்டு கையெழுத்து பிரதி பைபிள் கொடுப்பாங்க. அதான் கொடுப்பாங்க, அதான் கிடைக்கும் உங்களுக்கு, பிரிண்ட் கிடையாது. சைனால இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த கையெழுத்து பிரதி பைபிள் கொடுத்தா 1 மாசம் டைம் கொடுப்பாங்க. 119 சங்கீதம் மனப்பாடமா ஒப்பிக்கணும். அப்போ அந்த பைபிள் அவங்க கையில இருக்கும், இல்லைன்னா கொடுக்கப்படும். சபையில ஏன்னா கையெழுத்து பிரதி எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. கையெழுத்து பிரதி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 119 சங்கீதம் எவ்வளவு பெருசு? 150 சங்கீதம். 119 சங்கீதம் எவ்வளவு பெருசு? 176 வசனங்கள் கொண்டது. அத மனப்பாடமா ஒப்பிக்கணும். ஒப்பிச்சாதான் என்னது பைபிள் கையில, பைபிள் கையில கிடையாது. நம்மளுக்கு ரூமுக்கு ஒரு பைபிள் இருந்தாலும் படிக்கிறது கிடையாது. Today happening. This is happening today. ரூமுக்கு ஒரு பைபிள் இருக்குது, படிக்கிறது தான் பைபிள் இருக்குது, படிக்கிறது கிடையாது. எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் நம்ம கையில இருக்கு அப்படின்னா, எப்பேற்பட்ட ஃப்ரீடம் நமக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. இது எப்போ நடந்தது இல்ல, இப்ப நடக்குது. ரைட் நவ இட் இஸ் ஹேப்பனிங் இன் சீனா. சவுதி அரேபியா பைபிள் எடுத்துட்டு போனீங்கன்னா கஸ்டம்ஸ்ல கான்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க. கேரல் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருந்தாரு, கோயம்புத்தூர் நம்ம ஹோமுக்கு வர்றவங்க அவங்க. He worked in Saudi Arabia. பைபிள் எடுத்துட்டு போன இதெல்லாம் எங்க தேசத்துக்குள்ள இருக்கிற தேசம் தீட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. பிளாக் மார்க்கெட்ல வாங்கியிருக்கிற பைபிள் அப்புறமா கான்ஃபிஸ்கேட் பண்ணி எரிக்கிறதுக்காக அனுப்புறாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாட்டி பிளாக் மார்க்கெட்ல 100 தினார் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு 60 ரூபாய்க்கு பைபிள் கிடைக்குது, படிக்க மாட்டேங்கிறோம். ஆமா, படிக்க மாட்டேங்கிறோம். ஒரு பைபிள் எப்பேற்பட்ட வெக்க பண்ண நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ ரைட் நவ இட்ஸ் ஹேப்பனிங். உயிர்த்தெழுந்த தினம், கர்த்தர் உயிர்த்தெழுந்த தினத்தினால தான் நம்ம வந்து சண்டே இது பண்றோம், சண்டே கொண்டாடுறோம். சண்டே ஒரு ஆராதனை இருக்கிறோம். ஓய்வு நாள்லாம் 7ஆவது நாள் வச்சுப்போம். இதுல உபத்திரவப்படாத சபை அப்படின்னு ஒன்று சொன்னோம் அப்படின்னா கஷ்டம்தான். ஆனால் ஒரு சபை இருக்கு, பார்ப்போம். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் விதம், அந்த சபைக்கு அறிமுகப்படுத்தும் விதம், சரியா? அது ஒரு பாயிண்ட். சபை செய்த நல்ல விஷயங்கள், சபை செய்த நல்லதல்லாத விஷயங்கள், 2வது 3வது பாயிண்ட். சபைக்கு இயேசு தரும் ஆலோசனை, மனம் திரும்ப வேண்டியவை, 4வது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட், வெற்றி பெற்றால் சபைக்கு கிடைக்கும் பலன். 7வது பாயிண்ட், இந்நாளில் நமக்கு என்ன செய்தி. 8வது பாயிண்ட், தீர்க்கதரிசன பார்வையில் என்ன நடந்து முடிந்தது. ஸோ நம்ம வந்துட்டு முதல் 7 பாயிண்ட்டுமே வந்துட்டு நம்மளுக்கும் இந்த மெசேஜ் வந்து அப்ளை ஆகும் தான் பார்க்குறோம்.
புரியுதா? 8வது பாயிண்ட் மட்டும் தீர்க்கதரிசன பார்வையில் என்ன நடந்து சபை வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்ப்போம். சரி, முதல் சபை எபேசஸ். எபேசு சபை. This is the ruins of Ephesus. இயேசு அறிமுகப்படுத்தும் விதம் முக்கியம். அப்படின்னா Jesus is giving his visiting card literally. What is the visiting card? I who have 7 stars in my right hand. I who walks among the 7 golden lampstands. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலக்கரத்தில் ஏந்தி கொண்டு இருப்பவர், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் ஏன் இயேசு இந்த மாதிரி அறிமுகம் செய்யறாரு? இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? 7 சபைகளுக்கு இது பொருள். நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குகிறது. நீதி இந்த மாதிரி அவருடைய சிங்காசனத்துக்கு ஆதாரங்கள் சுரண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்துக்கு ஆதாரங்கள். நீதின்றது வலது கரத்துல இருக்கு, வலது சைட்ல அப்படி சிங்காசனத்தை ஆதாரமா இருக்கிறது நீதி. இப்போ இடத்துல இருக்கிறது நியாயம். வலது கரத்துக்கு நீதியின் வலது கரம், வலது கரத்தினால் எனக்கு உன்னை தாங்கி நடத்துகிறேன் அப்படின்ற 2 வசனம் இருக்கு. எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்க சொல்லலாம். ஓகேவா? சோ அந்த நீதியின் வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை உடையவர். நீதியின் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை உடையவர். இந்த 7 நட்சத்திரங்களும் தேவ தூதர்கள் அல்ல என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் பார்த்தோம். அதாவது சரியா ஃபிட் இன் ஆகல, தேவ தூதர்கள்ன்றது சரியா ஃபிட் இன் ஆகல அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நீதியில ஒரு நட்சத்திரம் கையில வச்சிருக்கிறாரு. நீதியின் வலது கரத்துல நட்சத்திரம் கையில வச்சிருக்கிறாரு. நட்சத்திரங்களுக்கான வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் அ ஸ்டார்? மின்னுதல், ஷைனிங், மின்னுதல். வந்து பல மின்ற ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறா நட்சத்திரம் எழுதுறான். அவ்வளவுதான். வலது கரத்துல அவருடைய வலது கரத்துல பல மின்றதை பார்க்கலாம். அப்பனா பசுத்தவான்கள்னு எடுத்துக்கலாம். அவர்கள் நீதியின் சூரியனை போல ஜொலிப்பார்கள் இருக்கு. ஸ்டார், sun is also a star. As per science, sun is also a star. கரெக்ட்தானே? சோ சூரியனை போல நீதிமான்கள் பிரகாசிப்பார்கள் இருக்கு. ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை பாருங்க. புரியுதா? சோ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இவன் படிச்சிருந்த பார்த்து நட்சத்திரம்னு எழுதலாம். யோவான் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து அவனுக்கு சயின்ஸ்லாம் தெரியாது, இந்த இவ்வளோ சயின்ஸ்லாம் தெரியாது, இந்த அளவுக்கு அறிவு வளரலையே. அறிவு வளரும், அன்பு குறையும்ன்றதுதானே வந்துட்டு நம்மளுடைய நாட்களுக்கான இது. அறிவு வளர்ந்துருக்குது, அன்பு ரொம்ப குறைஞ்சிருக்குது இல்லையா? ஸோ பல 7 விஷயம் கர்த்தருடைய கரத்துல பார்க்க நட்சத்திரங்கள் எழுதிட்டான். அவருடைய வலது கரத்தில் இருந்தாலும் they are not in good relationship. He has to tell every single church listed அந்த தூதர்களுக்கு விசிட்டிங் கார்டு அப்படிங்க. நம்ம தூதர்கள் அப்படிங்க நம்ம ஏன் வானத்துல இருக்கோம்? கீழ பூமியில இருந்தவங்க மனுஷர்கள் தான் பார்வையில சரியானது வந்துட்டு இப்போ இப்போதான் 1/2 மணி நேரம் முன்னாடி தான் நம்ம வந்துட்டு ஏன்னா தேவ தூதர்கள் அப்படின்னு பார்த்தாலே சில வகை தான் நமக்கு தெரியும். மிகாயில் பிரதான தூதன், கப்ரியேல் அவன் வந்து நற்செய்தி சொல்றவன், சங்கார தூதன் சொல்லப்பட்டிருக்கு, கேருபீன்கள் சேராபீன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். வேற என்ன தூதர்கள் சொல்லப்பட்டிருக்கு? 5 வகையான தூதர்கள் சொல்லப்பட்டிருக்கு. 6வது ஒரு தூதர் லூசிபர், விளக்கல் நம்ம. வேற லூசிபர் இஸ் நாட் a name.
அதிகாலையின் வெடிவெளி அப்படிங்கறத லத்தீன்ல லூசிஃபர்னு பேரு. கிளியரா? அறிமுகம் ஏன் படுத்துறாரு? எனக்கு தெரிஞ்சு அறிமுகப்படுத்துறதுக்கு இவங்க இயேசுதான் பேசுறாருன்றதுக்கு ப்ரூஃப் கேட்கிறாங்களாக்கும். எங்க இருக்கிறாங்க? அவனோட வலதுகரத்திலே இருக்கிறாங்கப்பா. ஆனா ப்ரூஃப் கேட்கிறாங்க. அதனால சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம அப்படி இருக்கிறோமா? இயேசுதான் பேசுறாரா இல்லையா, சாத்தான் பேசுறானான்றது நம்மளுக்கு தெரியணுமா? நிச்சயம் தெரியணும். அப்ப ப்ரூஃப் கேட்கறது தப்பா? as per the பைபிள் தப்பு கிடையாது. இது யார் என்பதை எனக்கு அறிவியும் சொல்றது தப்பே கிடையாது. மனோவா என்ன சொல்றான்? உம்முடைய நாமம் என்ன? என்னுடைய நாமத்தை நீ கேட்பானேன்னு அது அதிசயமானது அப்படின்னு கூப்பிடுறாருன்னா, பொய்களின் பிறகு கூப்பிடுறானா சத்தியத்தின் பிறகு கூப்பிடுறாரா நம்மளுக்கு தெரியணும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். செய்த நல்ல விஷயங்கள் என்னென்ன? கிரியைகள், பிரயாசம், பொறுமை, பொல்லாதவர்களை பொறுக்க கூடாது இருந்தது, கள்ள அப்போஸ்தலரை சோதித்து அறிந்தது. அதுதான் இந்த ஆக்டிவிட்டியே. அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி ஒரிஜினலா கன்சீவ் பண்ணது கள்ள அப்போஸ்தலர்களை சோதித்து அறிவதற்காகத்தான். ஆனா அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள கர்த்தர் இன்னும் எவ்வளவு லேர்னிங் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இல்ல, இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட்டோம்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு 20 லேர்னிங் கொடுத்தா பத்தியா நம்மளுக்கு. அதான் கர்த்தர். அல்லேலூயா. சரி, அடுத்தது படிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. உன் பேரில் எனக்கு குறையுண்டு, ஆதியில் செய்த அன்பை நீ விட்டு விட்டாய். ஆதியில் கொண்ட அன்பை விடுதல்னா என்ன அர்த்தம்? இப்ப அது காமிக்கலாமா? ரட்சிக்கப்படும் போது எப்பவுமே கர்த்தாவே எனக்கு இப்ப ஏதாவது புதுசா ரட்சிக்கப்பட கர்த்தரை ஏற்றுக்கொள்ற அப்படின்னா இந்நேரமும் பைபிள் படிக்கிறது, இந்நேரமும் ஜோம் பண்றது, அவரோட உறவாடிக்கிட்டே இருக்கிறது, நாளாக 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 அதுல இருந்து அப்படியே குறை வந்துகிட்டே இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட் டெஃபினிஷன் ஃபார் ஆதியில் கொண்டான். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். என்னன்னா, கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்றது வரல அப்படின்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பிரச்சனைன்றது வந்த போது அந்த அன்பை விட்டுட்டு ஐயோ அன்பு ஐயோ உபத்திரவா பேசணுமே, கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணுமே, ஐயோ எனக்கு உபத்திரவா ஐயோ கத்தாதே அப்படின்னு பேசணுமே, அது பண்றது. நெருக்கப்பட்டாலும் ஜீவனுக்கு போகும் வழி இடுக்கமா தான் இருக்கும். எல்லா டோரும் அடைக்கப்படும், குறுக்கப்படும், இடுக்கமா தான் இருக்கும். கேட்டுக்குன்னு போகும் வழி விரிவா இருக்கும். கேட்டுக்கு போகும் வழியில் பிரவேசிப்பவர் அநேகர், பிரவேசிப்பவர் அநேகர். இடுக்கத்தின் போகும் வழியாக தேடி கண்டடையும் சிலர், வெரி ஃபியூ. அந்த சிலர்ல நீங்க இருக்கீங்களா? இடுக்கம்னா எப்படி? எல்லா பக்கமும் வந்து நெருக்கம்.
நம்ம யாரை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம், இயேசு கிறிஸ்துவ மட்டும். இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான். பேதுரு இதை பாருங்க, இயேசு பார்க்குற வரைக்கும் நடந்தான். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை பார்க்கணும். சாதாரண ஒரு வாழ்க்கை போகும்பா, சாதாரண ஒரு ஆசை, அது நிறைவேறினா போதும், அது நிறைவேறினா போதும். அப்புறம் நம்ம இருக்க முடியலையே பிரதர் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாங்க. இருக்க முடியலையே. உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது போராட்டம். போராடி நீங்க இருக்கணும். மகிமையின் மேல் மகிமை. நேற்றுக்கு நம்ம தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஜானத்தன் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு நான் புதுசா கத்துக்கிட்டேனா அதான் மகிமையின் மேல் மகிமை பெறுறது. உங்ககிட்ட சொல்ல பெஞ்சமின் சொன்னேன். நேற்றுக்கு கத்துக்கிட்டத விட இன்னைக்கு ஜாஸ்தியா கத்துக்கணும்னா ஸ்கூலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. அதே போல நேற்றுக்கு இருந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை விட இன்னைக்கு நான் ஒரு படி மேல போகல அப்படின்னா கிறிஸ்துவ ஜீவியத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் கஷ்டப்பட வச்சுட்டு சகோதரர்களுக்கு வந்து கல்யாணமானா புருஷன் பேர்ல இருக்கிற அன்பு, ஆதியிலே இருக்கிற அன்பு, லவ் பண்ற போது லவ்வர் கிட்ட இருந்த அன்பு ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிறது இல்லை? ஆதியில் கொண்டிருந்த அன்பு கர்த்தரிடத்திலையும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தவர்களிடத்திலும் சரி. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவ்வளவு மன மகிழ்ச்சி, அன்பை பொழியறீங்க. அதே அன்பை பொழிய தவறுனீங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வரும்? ஆதியில் கொண்டிருந்த அன்பு. He is not mentioning only the love towards the Lord. He is mentioning the agape love towards everybody. அன்பு 4 வகைப்படும். அகாப்பே, ஈரோஸ், ஸ்டோர்கே, பிலியோஸ். அகாப்பே அகாப்பே என்பது கிரேக்க சொல் அல்ல. எபிரேயத்தில் இருந்த சொல்லுக்கு சரியான மொழிபெயர்ப்பு இல்லைன்றதுக்காக அகாப்பே அப்படின்ற டிரான்ஸ்லிட்டரேஷன் தான். தேவனுடைய மாசில்லாத அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு அப்படின்னு எபிரேயத்தில் இருக்குது. ஏரோஸ் கணவன் மனைவியிடத்தில் வைக்கும் அன்பு, தமிழ்ல காமம் எனப்படும். ஈரோஸ். ஸ்டோர்கே பரிதாபத்தினால் வரும் அன்பு, கழிவிரக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படும். பிலியோஸ் தாய் மகனிடத்திலும் தந்தை மகனிடத்திலும் நகலிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் வைக்கும் பாசம் எனப்படும் அன்பு. எல்லாத்துக்குமே லவ் தான் இங்கிலீஷ்ல. That's why English is a very, very limited application in terms of linguistic brilliance. கிறிஸ்தவர்கள் பிலியோஸ் காமிக்கிறீங்களா, ஈரோஸ் காமிக்கிறீங்களா, ஸ்டோர்கே காமிக்கிறீங்களா, அகாப்பே காமிக்கிறீங்களா அப்படிங்கிறதுல டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க சொல்லப்படுறது அகாப்பே அன்பு. ஆதியில் இருந்த அன்பை விடுறது அகாப்பே அன்பு. நீங்க ஒரு குழந்தையை எடுத்து கொஞ்சம் போது அந்த குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த குழந்தைய எடுத்து முட்டு கொஞ்சம் போது அந்த குழந்தை அழணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த குழந்தை சிரிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, உங்களுக்கு ஆசையா இருக்கு, என் குழந்தை அவ்வளோ சின்ன குழந்தைன்னா ஆசை எனக்கு கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அந்த குழந்தை உங்களுக்கு அந்த குழந்தை உங்களுக்கு உங்களுடைய கடைசி காலத்துல தாங்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு அந்த கொஞ்சம் பண்றீங்களா? இல்லை. Are you doing that? நீங்க உங்களையே வந்துட்டு இது பண்ணிப்பாங்க. அடுத்த எபேசுவுக்கு கொடுத்த ஆலோசனை படிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
மனம் திரும்பி போதும். ஆலோசனை என்ன? இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில், முதல்ல குடும்பத்துல பார்ப்போம். குடும்பம் சரியா இருந்துச்சுன்னா வந்துட்டு இது சரியாயிடும், சபை சரியாயிடும். குடும்பங்கள் சரியாச்சுன்னா சபை சரியாயிடும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில், தம்பிங்களா இங்க இங்க இருக்கட்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை யாராட்ல விட்டீங்களோ ஒப்புரவாகுங்க. நீங்கள் உங்கள் சபையில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை யாராட்ல விட்டுருக்கீங்களோ ஒப்புரவாகுங்க. நீங்கள் உங்கள் சுற்றத்தில் உறவினர்களிடத்தில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை யாராட்ல விட்டீங்களோ ஒப்புரவாகுங்க. இது கர்த்தர் எனக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. The Lord is speaking to me as well here. நானும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. நான் மனம் திரும்பிட்டு ஒப்புரவாகணும். என் ஃபேமிலி மெம்பர்ஸோட நான் ஒப்புரவாகணும். ஏன்? அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க இல்ல, அவங்க என்ன ஹர்ட் பண்ணாங்கல்ல. இயேசு என்ன பண்றாரு? இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் கர்த்தர். யார? சிலுவையில் அடிச்சவங்களை பார்த்து சொல்றாரு. ரத்தம் முழுக்க ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத சிந்தி சாகர நேரத்தில் சொல்ற வசனம், முதல் வசனம். பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் மன்னியும். இந்த ஆதியில் இருந்த அன்பை நீங்க மனம் திரும்பி வரல அப்படின்னா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் படிங்க. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். You are out of body of Christ. That's what this means. விளக்கு தண்டு சபை தானே பார்த்தோம்ல. நீங்க உங்களால ஆகாப்பை அன்பு பண்ண முடியலையா? You're out of body of Christ. எபேசுக்கு கிளியரா சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆதியில் செய்த அன்பு உங்களால செய்ய முடியலையா? You're out of body of Christ. ரட்சிப்பு கிடையாது உங்களுக்குன்றாரு. அதான் சொல்றாரு, லிட்டரலா சொல்றாரு, ரட்சிப்பு கிடையாது உனக்கு அப்படிங்கிறார். விளக்கு தன்னை நீக்கி போடுவேன்றார். அன்பே பிரதானம், அதுக்காக தான் அன்பே பிரதானம். ஒப்புற வாங்கிட்டு அன்பு காண்பிக்கலாம் முடியாது. காண்பில்லை, அவுட் ஆஃப் ரட்சிப்பு. அன்பில்லையானால் அதில் பயன். இன்பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லை என்றால் அதில் பயன் இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு மட்டுமே வந்துட்டு அன்பு என்னென்னலாம் செய்யும்? 1 கொரிந்தியர் 13 சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அந்த அன்பே பிரதானம் பாட்டு எழுதப்பட்டது 1 கொரிந்தியர் 13 இருக்கு. நீங்க சகலத்தையும் தாங்குறீங்களா? அனுபவிச்சிருக்கீங்க. சகலத்தையும் சகிக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கீங்க. சகலத்தையும் விசுவாசிக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு. எதுக்கு? மனம் திரும்பி வாய்ப்பு கொடுக்கிறாரு. நல் வாய்ப்பு இது. மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வதற்கு. நிறைய இதுதான் வந்துருச்சு. டாப் இல்லைன்னா ஒரு ரட்சிப்பே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம செஞ்சோம்னா அதுக்கு கிடைக்குது ஜீவ விருட்சத்தின் கனி.
படிங்க அந்த வசனத்தை. நான் இருக்கிற மதஸ்தரின் நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனி என்றால் நாமும் தேவனை போல் ஆவோம். படிங்க ஆதியாகமம் 3:16 அப்புறமா வரும். ஆதாமையும் ஏவாளையும் தொட்டி விடுற போது சொல்றாரு பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி அப்புறமா தொட்டி விடுறதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்டபடியா நீ பூமிக்கு திரும்ப மட்டும். ஆதாம் தன் மனைவி ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் சுடரொளி வீசும் பட்டயத்தை வைத்தார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை ஜீவ விருட்சத்துக்கு எதுக்காக அந்த வழியை அடைச்சு போட்டாங்க? தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் வெளில அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பதப்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அப்புறம் அவர் மனுஷனை முந்தின வசனம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை ஜீவன் சொல்றாரு. அப்ப நான் கனியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை கொடுப்பேன்றாரு. உங்களுடைய focus if it is on heaven அன்பர்களே, ஈரோஸ் பிலியோஸ் ஸ்டோரி கிடையாது, ஆகாபே இருக்கணும். நோட் பாயிண்ட். ஆதியில் கர்த்தரிடம் நான் காட்டிய அன்பு, ஆதியில் காட்டிய அன்பு நமக்கு இந்த சபையில் கிடக்கும் செய்தி. கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபை கிரியை செய்ய வேண்டும். சபை மக்களாகிய நாமும் கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யாம உட்காந்துருந்தோம் அப்படின்னா கேட்பாரு, ஏன் கிரியை செய்யல, உன் கிரியைகள் சரியா இல்லையே அப்படின்னு கேட்பார். பொறுமை, நீடிய பொறுமை இந்த சபை வெளிப்படுத்திருக்கு. அவர்கள் கொஞ்சம் இருந்தும் பிரயாசப்படுறாங்க. சோதித்து அறிதல், நல்ல அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து அறிதல். மனம் திரும்பினா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது. தீர்க்க தரிசன பார்வையில் இந்த எபேசு சபையானது கிபி 33 100 வரைக்கும் இந்த சபை என்று அவர்கள் கருதுகிறார்கள். என்ன நடந்து முடிந்தது? யாராவது சத்தமா படிங்க. நீங்க தான் படிங்க ஜீவா. எபேசு சபை முதல் சபையாக எண்ணப்படுகிறது. மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த சபை. ஏறத்தாழ அனைத்து அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாக மரித்தனர். யோவானின் சகோதரரான யாக்கோபு தான் அப்போஸ்தலர்களில் யோவானின் சகோதரனான யாக்கோபு தான் அப்போஸ்தலர்களில் மரித்த முதல் இரத்த சாட்சி. யாருங்க முதல் இரத்த சாட்சி? இந்த நிருபத்தை எழுதினவனுடைய சகோதரன், தம்பியோ அண்ணனோ, யாக்கோபு யோவான் வரும். யாக்கோபு தான் முதல்ல சகோதரன். ஓகேவா? அது வேதாகமத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது. சபையினர் மனம் திரும்பியதால் அடுத்த தலைமுறைக்கு சுவிசேஷம் கடத்தப்பட்டது. மனம் திரும்பு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்கிறோம்ல. நம்மளுக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு சுவிசேஷம் போகுது பாருங்க.